திராவிட மாடல்னு சொல்றாருல, இது வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் மாடல்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்ல. திமுக மாடல்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா சிங்கை அவர்கள் சொன்ன மாதிரி இந்த திராவிடத்துக்குள்ள 32 வருஷம் அதிமுகவோட உழைப்பு இருக்குது. இல்ல பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் எல்லா மாடலும் சேர்ந்ததுதான் திராவிட மாடல். அப்ப எம்ஜிஆர் 69 கொண்டு வந்தது பெரிய மாடல் கிடையாது. அம்மா அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல செக்யூரிட்டி வாங்கி கொடுத்தது மாடல் கிடையாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க ஜிடிபி வந்து 11%ங்கிறீங்க. அதை 8% இந்தியாவோடது 4 இருக்கப்ப அதை விட இரட்டிப்பா 8% கொண்டு வந்தது யாரு? எடப்பாடியார், அம்மாவும். 2011 ஆட்சிக்கு வரும்போது 6 லட்சமா இருந்தது ஜிடிபி, முடியும் போது 20 லட்சம். இன்னைக்கு நீங்க 31 லட்சம் வச்சிருக்கீங்கன்னா அந்த 20க்கு நாங்க ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிமுக ஆட்சி முடியும் போது 48 இருந்தது, நீங்க இப்ப 51 ஆக்கியிருக்கீங்க. 2% ஹையர் எஜுகேஷன்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துறது பெருசா, வெறும் 31ல 2011ல விட்டுட்டு போனதை 48க்கு உயர்த்தி வச்சிருக்கிறது பெருசா நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எல்லா வளர்ச்சியும் இன்னைக்கு 69 இடஒதுக்கீடு பேசுறோம். இதை வந்து ஈஸியா ஸ்டாலின் வந்து தன்னுடைய சாதனை மாதிரி சொல்றாரு. 69ங்கிறது கருணாநிதி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தது வெறும் 6ல இருந்து 7%. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 19% உயர்த்தியிருக்கார் பிற்படுத்தப்பட்டோருக்கு. அந்த 69ங்கிறது இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் கிடையாது. மண்டல் கமிஷன் வந்து 50 தாண்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் 69 வச்சிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த பாதுகாப்பை சட்டப்பூர்வமாக கான்ஸ்டியூஷன் கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா அவர். அப்போ நீங்கள் இந்த திராவிட மாடல்லாம் திராவிட மாடல் இனிமேல் தயவுசெய்து சொல்ல வேணாம்னு சொல்லுங்கள். ஒன்று கருணாநிதி மாடல்னு சொல்லுங்கள், இல்லை திமுக மாடல்னு சொல்லிங்க. திராவிடம் அப்படின்னு சொல்கிற ஒரே உரிமை அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதற்காக இந்த இயக்கம் உழைத்திருக்கிறது.